எம்ஜிஆர் மீது தீவிரமான அன்பு கொண்டவர் தேங்காய் சீனிவாசன். வெறி பிடித்த ரசிகர் என்று கூட சொல்லலாம். கல்மணம் என்ற நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததால் சீனிவாசன் என்ற இவரது பெயருக்கு முன்னால் தேங்காய் சேர்ந்து கொண்டது. அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய பின் கட்சியிலும் சேர்ந்தார். எம்ஜிஆருக்கும் தேங்காய் சீனிவாசன் மீது மிகுந்த அன்பு. மனதில் எந்த களங்கமும் இல்லாமல் எல்லோரிடமும் வேடிக்கையும் விளையாட்டுமாக பழகுபவர் தேங்காய் சீனிவாசன். அவரது விளையாட்டு குணம் எம்ஜிஆருக்கும் தெரியும். அதனால் தவறாக நினைக்க மாட்டார். அதே நேரம் அவரது உடல் நலம் குறித்தும் பொருளாதார நிலை குறித்தும் உரிமையுடன் கோபித்துக் கொள்வார். தனக்கு நெருக்கமானவர்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி உடலை கெடுத்துக் கொள்வதையோ அனாவசியமாக செலவு செய்வதையோ எம்ஜிஆர் அனுமதிக்க மாட்டார். ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நகைச்சுவை நடிகர் ஐசரி வேலன். ஒரு படத்தின் படப்பிடிப்பின் போது அவர் எம்ஜிஆரிடம், அண்ணே, எனக்கு சம்பளம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க சொல்லுங்க, குடும்ப செலவை சமாளிக்க முடியல என்றார். அதற்கு எம்ஜிஆர், வரும் சம்பளத்தில் குடும்ப செலவை சமாளிக்க முடியலை என்று சொல்லாதே. இந்த வருவதில் நீ எத்தனை படங்களில் நடித்தாய்? அவருக்கு மொத்தமாக எவ்வளவு சம்பளம் வாங்கினாய்? உன் குடும்பத்துக்கான செலவினங்கள் என்ன என்று கேட்டு அறிவுரை கூறினார். எம்ஜிஆர் சொல்வதில் உள்ள நியாயத்தை ஐசரி வேலன் உணர்ந்து கொண்டார். இவரும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். பின்னர் அதிமுக எம்எல்ஏயாகவும் இருந்தார். இணை அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையான பார்லிமெண்டரி செக்ரட்டரி பதவியிலும் ஐசரி வேலனை எம்ஜிஆர் நியமித்தார்.